உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மனைவி இறந்து 40 நாட்கள் ஆகிவிட்டது. அவருடைய உடலை என்னிடம் கொண்டு வந்து தாருங்கள். வவுனியாவில் இருந்து 3 பிள்ளைகளின் தந்தை கதறி அழுகின்றார். இவ்வாறு ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. சவுதி அரேபியாவிற்கு கடந்த 2 வருடங்களின் முன்னர் பெண் ஒருவர் வீட்டு வேலைக்காக சென்றிருக்கின்றார். அவர் வவுனியாவைச் சேர்ந்தவர். வயது 38, நிலூபா என்பவர். இவர் அனுராதபுரத்தில் இருக்கும் ஒரு முகவர் மூலமே வேலை வாய்ப்பை கேட்டு சென்றிருக்கின்றார். ஏற்கனவே அவரோடு தொடர்பு கொள்வதில் பல சிரமங்கள் ஏற்பட்டதாகவும், சாதாரண ஒரு தொலைபேசியில் தான் இதுவரை காலமும் மனைவி தன்னுடன் உரையாடியதாகவும், அதே போல அவர் அங்கே அடித்து சித்திரவதைப்படுத்தப்படுகிறார் என்றும் தன்னிடம் கூறினார் என்றும் கணவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு இந்த ஒரு பெண்ணிற்கு மட்டும்தான் கொடுமைகள், சித்திரவதைகள் நடக்கிறதா என்றால் இல்லை. பெரும்பாலும் அரபு நாடுகளுக்கு வேலைக்கு செல்பவர்கள் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் இவ்வாறான துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் 2 வருடங்களாக பல சித்திரவதைகளை எல்லாம் நிலூபா அனுபவித்திருக்கின்றார். இந்த 2 வருடங்களில் முகம் பார்த்து பேசவே இல்லை என்று கூட கணவர் கூறியிருக்கின்றார். 3 பிள்ளைகளின் தாயார் 38 வயதில் இறந்திருக்கின்றார். எப்படி மனைவி இறந்தார் என்று இவருக்கு தெரியும் என்று சொன்னால், பல நாட்களாக மனைவியின் தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கின்றது. மனைவி பேசவில்லை. ஏன் என்னுடைய மனைவி என்னோடு பேசவில்லை, மனைவிக்கு என்ன நடந்தது என்று முகவரை நாடி கேட்டிருக்கின்றார். அப்பொழுது முகவர் கூறியிருக்கின்றார், உங்களுடைய மனைவி இறந்து 15 நாட்கள் ஆகிவிட்டது என்று. 15 நாட்களின் பின்னர் தான் கணவருக்கு மனைவி இறந்த செய்தியே தெரிந்திருக்கின்றது. இப்பொழுது மனைவி இறந்து 40 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் அவருடைய உடல் நாட்டிற்கு வரவில்லை. சவுதி அரேபியாவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. வவுனியாவில் தான் இந்த குடும்பத்தினர் இருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் இறந்த உடல் நாட்டிற்கு வருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. எப்படியாவது என்னுடைய மனைவியின் உடலை மீட்டு தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார் கணவர். இந்த தகவலை நாங்களும் இப்பொழுதுதான் பார்த்தோம். பார்த்த உடனே எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் இந்த விடயத்தை தருவோம். ஏன்னு சொன்னால், கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் இவ்வாறு நடந்திருக்கின்றது. இறந்தவர்கள் உடலை நாட்டிற்கு கொண்டு வருவது என்பதெல்லாம் சிரமமான ஒரு வேலையாக இருந்திருக்கின்றது. பல லட்சங்கள் கொடுத்துத்தான் அந்த உடலை நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இவ்வாறான சூழ்நிலையில் 40 நாட்கள் ஆகியும் இன்னும் இந்த பெண்ணின் உடலை கொண்டு வருவதற்கு யாரும் முன்வரவில்லை என்றும் கணவர் தெரிவித்திருப்பது என்பது வேதனையான ஒரு பதிவாக இருக்கின்றது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு இந்த பதிவினை நாங்கள் தருகின்றோம். ஏனென்று சொன்னால், எங்களுடைய ஒரு உறவு உயிரிழந்திருக்கின்றார். அவருடைய உடல் அங்கே காத்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எத்தனை முறை சொல்லுகின்றோம், வடிவாக விசாரித்து வேலை வாய்ப்பிற்காக செல்லுங்கள் என்று. ஆனால் எங்களுடைய உறவுகள் கேட்பதாக இல்லை. இவ்வாறான துன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு விடயம் எங்களுடைய வீடுகளில் நடந்தால் எப்படி இருக்கும்? இப்பொழுது இலங்கையில் இருக்கும் சூழ்நிலைக்கு இலங்கையிலேயே மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் என்ற ஒரு உத்தரவாதத்தினை ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால் வேலை வாய்ப்பிற்கு செல்வது தவறென்று நாங்கள் சொல்லவில்லை, வெளிநாட்டிற்கு செல்வது தவறென்று நாங்கள் சொல்லவில்லை. வெளிநாட்டிற்கு சட்டப்படியாக பாதுகாப்பான இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு பதிவு உதாரணமாக அமைகின்றது. தயவு செய்து முகவர் மூலம் வெளிநாட்டிற்கு வேலை வாய்ப்பிற்கு செல்பவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தீர விசாரித்து உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. மற்றொரு தொகுப்பின் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.